பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, என் பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆனுடைய தஃப்சீருடைய அறிமுக நிகழ்ச்சியை அல்ஹம்துலில்லாஹ் நாம் நிறைவுபடுத்தினோம். அதைத் தொடர்ந்து நாம் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தஃப்சீர் வகுப்பினுடைய ஆரம்பம் எப்போ? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கள், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து இதனுடைய முதல் நாள் வகுப்பை நாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அருளை கொண்டு ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவன். அன்பிற்குரித்தானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த திங்கள் நம்மளுடைய முதல் நாள் வகுப்பு. இந்த திங்கட்கிழமை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் தஃப்சீரை நம்ம ஏன் படிக்கணும், குர்ஆன் தஃப்சீரை படிப்பதற்கான அவசியம், முக்கியத்துவம் என்ன, அதற்கான சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் தஃப்சீரை கற்றார்கள், இது நமக்கு மத்தியில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எப்படி இதை நம்ம கத்துக்க போறோம், இந்த கோர்ஸ்ல நம்ம எப்படி பயணிக்க போறோம், இதனுடைய முழுமையான முக்கியத்துவத்தை பத்தி முதல் நாள் வகுப்புல நம்ம அதனுடைய நோக்கத்தை முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல் நாளே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய நோக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதனுடைய சிறப்புகள், அதனுடைய விரிவுரைகள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக நாம் படித்துக்கொண்டே இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். பாருங்க, சஹாபா பெருமக்கள் எப்படி தஃப்சீர் படிச்சாங்கிறத இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தஅல்லம்னல் குர்ஆன வல் இல்ம வல் அமல மஅன் ஜமீஆ. அதாவது நாங்கள் குர்ஆனை கற்றோம், அதனுடைய இல்மோடு அமலையும் சேர்த்து. ஆக குர்ஆன் என்பது அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை படித்து அதுல என்ன இல்ம், அதுல என்ன கல்வி செய்திகள் விரிவுரைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுல நான் என்ன அமல் செய்ய வேண்டியது இருக்கு, நான் நடைமுறைப்படுத்த வேண்டிய, இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய, பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுதான் சஹாபாக்கள் இப்படி 10 வசனங்களா நாங்க படிச்சுட்டு தான் போவோம் என்பதாக சஹாபா பெருமக்கள், இது எங்களின் நடைமுறை வழிமுறை, இப்படிதான் ரசூலுல்லாஹ் எங்களை உருவாக்குனாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஆக இதே மாதிரிதான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள் ஒரு பக்கத்துல உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்லி 10 வசனங்கள், 12 வசனங்கள், 8 வசனங்கள், இப்படிதான் நம்மளுக்கு ஆவரேஜ்ல இருக்க போகுது. இப்படி இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்களை மாதிரி நம்ம அவர்களை போன்று அப்படின்னு சொல்வதற்கு அல்ல, அவர்கள் இருந்து ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து ஒரு 10 வசனங்களாக ஒரு பக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சு அதனுடைய விளக்கங்களை தெரிந்து அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது நம்ம என்ன செய்திகள் எடுத்துக்கிட்டோங்கிறத பார்த்துட்டே நம்ம இன்ஷா அல்லாஹ் போக போறோம். இந்த மாதிரி இரண்டு நாட்கள், வாரத்தில் திங்கள் புதன் இஷாக்கு பிறகு ஒரு 3/4 மணி நேரத்தை நம்ம ஒதுக்கி 2 பக்கத்தை நிறைவுபடுத்துறோம். 3வது நாளுடைய வகுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அது அரபு படிச்சவங்க, ஒரு ஆலிம்களாக, உலமாக்களாக, அல்லது ஹாஃபிஸ்களாக, அல்லது முபல்லிகாக்கள், ஆலிமாக்கள், பிஐஎஸ், எம்ஐஎஸ், பிஏ அரபிக், அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஒரு அரபிக் பேக்ரவுண்ட்ல பேசிக் அரபிக்கா தெரிஞ்சவங்களுக்கு குர்ஆனுடைய அந்த கிராமர் என்ன, அந்த 2 பக்கத்துல படிச்சதனுடைய வார்த்தைகளுடைய கிராமட்டிக்கல் அனாலிசிஸ், அது ஒருமை, இருமை, பன்மை, பெயர்ச்சொல், வினைச்சொல், அதனுடைய சர்ஃப், இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அந்த ஆர்வம் உள்ளவங்க, அந்த பேசிக் நாலேஜ் உள்ளவங்க அதையும் பயன்படுத்தி சாரோட இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தை சாரோட நம்ம பிழிஞ்சு எடுத்து அதனுடைய முழு பலனை அடையிற மாதிரி அந்த ஒவ்வொரு 2 பக்கத்தை படிக்கிறதுனுடைய கிராமரை இன்ஷா அல்லாஹ் நம்ம கத்துட்டு போனா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்கோம். இல்ல நான் கருத்தையும் குர்ஆனுடைய விளக்கத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், அது எனக்கு போதுமானது, அதை கொண்டு பலன் அடைகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. 2 நாட்களை நாம் ஒதுக்கினாலும் கூட இன்ஷா அல்லாஹ் இப்படி நம்ம படிச்சுட்டே போறோம். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை ஜுஸ், ஒரு 2 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜுஸ் வரப்போகுது. இப்படியே நம்மளுடைய பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க போகுது. எவ்வளவு நாள் ஆகலாம் 5 வருடங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனை நிறைவுபடுத்துறதுக்கு பிராக்டிகலி யதார்த்தத்துல அத்தனை நாட்கள் ஆகதான் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தந்து தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தான் உதவி செய்யணும். இது நம்ம 5 வருஷங்கிறது ஒரு அதிகமானதாக, பாரதூரமானதாக, சாத்தியப்பட்டதாக நம்ம நினைக்கலாம். ஆனா எத்தனை பேருடைய மனசுல நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட உள்ளத்துக்குள்ள கேட்டு பாருங்க, நம்மளும் ஆலிம் ஆயிருக்கணும், ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ஓதுனா நம்மளும் ஆலிம் ஆயிருக்கலாமே, எல்லா சட்டத்திட்டங்களை படிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு ஏக்கம் இருக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னாலுமே கூட ஒரு வாரத்துல 2 நாள் ஒரு 3/4 மணி நேரம் நம்ம இஷாக்கு பிறகு ஒதுக்கி முழு குர்ஆனுடைய விளக்கத்தை படிச்சுக்க போறோம்னா அது பெரிய நியாமத்து தானே, அது அல்லாஹ் நமக்கு தந்திரக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே, அதை நிச்சயமா நம்ம பயன்படுத்தணும். அதே நேரத்துல நம்ம மறந்துட வேணாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படிதான் நம்ம இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போறோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 2 பக்கம் சொன்னா மாசத்துக்கு ஒரு 8 பக்கம் 9 பக்கம், இப்படி ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 2.25 மாசத்துல ஒரு ஜுஸ் நிறைவாகும். இப்படி ஒரு ஜுஸ் நிறைவானதற்கு பிறகு அதுல இருந்து ஒரு 10 கேள்வி மாதிரி இன்ஷா அல்லாஹ் சூஸ் பண்ணி, அது குவிஸ் மாதிரி நீங்க ஜஸ்ட் சூஸ் பண்ற மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குரூப்ல நம்ம சென்ட் பண்ணுவோம். நீங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பதில் அளிங்க. அதுல நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அதனால அதுல ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி, யாரு சீக்கிரமா நீங்க சென்ட் பண்ணீங்க, சரியான பதில்களை அளிச்சிருக்கீங்க, அதுல யார் முதலாவதாக சீக்கிரமா அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் தரமா அவர்களுக்கும் பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாஷா அல்லாஹ்
முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளை ஊக்கப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு குர்ஆனுடைய கற்றல் விஷயத்தை நாம ஒரு ஆர்வமா வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் திங்கள், புதன், வியாழன் நம்மளுடைய வகுப்பை நம்ம அட்டெண்ட் பண்ண போகிறோம். ஜூம்ல அல்ஹம்துலில்லாஹ் மேக்ஸிமம் 500 நபர்கள் பங்கேற்பதற்கான அடிப்படையில தான் இந்த ஜூமை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஜூமோட என்டர்பிரைசஸ் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 500 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அட் அ டைம்ல நம்ம லைவா அட்டெண்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி லைவ் ஸ்ட்ரீம் அதே டைம்ல இன்ஷால்லா உங்க ஸ்ட்ரீம் அதுக்கான லிங்கை நம்ம கொடுத்துருவோம். சில பேருக்கு யூடியூப்ல பார்க்கறது கன்வீனியன்ஸா இருக்கலாம். அவங்க யூடியூப்ல கூட பார்த்துட்டு வரலாம். இல்லை ஜூம்ல வரணும்னு ஆசைப்படுறவங்க நேரத்தோட வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம லைவ்ல ஜூம்ல இன்ஷால்லா நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இன்ஷால்லா கொடுக்கப்படும். சந்தேகங்கள் எல்லாம் அதுக்கான தெளிவுகள் கொடுக்கப்படும். ஸோ நம்ம ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு மாணவரா நம்ம இதுல பங்கேற்று ஒரு குரானிய மாணவனா ஒரு தஃசீருடைய மாணவனா நான் பங்கேற்று இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறிப்படுத்துவதற்காக தான் வேண்டி நம்ம வெறுமனே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது மட்டும் போதுமானதல்ல. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க ஒரே நபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட குரூப்ஸ்ல இருக்கிறதுனால எத்தனை பேர் இருக்கும் யார் யார் இருக்குங்கிறது கூட நம்ம இப்போ அதை கட்டமைப்புல கொண்டு வர முடியலனால ஒரு ஃபார்ம் மாதிரி இன்ஷால்லா கொடுப்போம். அதையும் நீங்க கோஆபரேட் பண்ணி ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரோல் நம்பர் மாதிரி கூட நம்ம கொடுத்து நம்ம அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு அனுப்பி வைக்கப்படுறதுக்கும் அது பொருத்தமானதா இருக்கும். அந்த ஒத்துழைப்பு இன்ஷா அல்லாஹ் தாங்க. ஆக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தஃசீர் வகுப்பை அல்லாஹ்வோட உதவி கொண்டு ஆரம்பிப்போம். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. கடைசி வரைக்கும் இதை நம்ம நிறைவுபடுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் இந்த செய்தியை எத்தி வைங்க. நம் மூலமாக குர்ஆன் முழு உலகத்திற்கும் செல்வதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்குவானாக. ஆமீன்.